சங்கீதம் 37:4 வாசிங்க. யாவிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நல்ல கேளுங்க. யாவிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். துக்கத்தோடு இருந்தா உன் இருதயத்தின் வேண்டுதல் கேட்கப்படாது. உனக்கு பிரச்சனை வந்ததா, இருதயத்தில் சந்தோஷமாயிரு. தேவன் உன்னுடைய பிரச்சனையை மாற்றுவார். அல்லேலூயா. ஏசாயாவுடைய புத்தகம் 58:14 வாசிங்க. அப்பொழுது யாவில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். யாவில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. எங்க நீ மனமகிழ்ச்சியாயிருந்தால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஆமென். யாவுடைய வாய் இதை சொல்லிற்று. பாத்தீங்களா, நமக்கு தான் துக்கத்தோட இருப்போம். யாருக்காவது ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வந்துச்சு, தொலைஞ்சு. கடன் எதுக்கு வாங்கின? நீ தின்றதுக்கு, நீ உடுத்துறதுக்கு, நீ இருக்கிறதுக்கு, உன் தேவைக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கின. இது கடனா வந்துச்சு. கடன் அடையும். நீ சம்பாதிச்சு கடனை மூட்டணும். இதுக்கு எதுக்கு துக்கம்? இதுக்கு எதுக்கு பிரச்சனை? நான் ஆராதிக்கிற யாவாகிய யாசுவ மேசியா உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்வார். நீ என்ன வேணாலும் கேளு, உனக்கு கிடைக்கும். ஆனா நீ அவருடைய பிள்ளையா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். நம்ம அவருடைய பிள்ளை இல்லாம, ஆண்டவரே எனக்கு ஒரு லாரி தருவீருமா? இந்த யானை கேட்டான் அந்த கதை. யானையை வாங்கிட்டு யானைக்கு என்ன செய்ய முடியாது? சாப்பாடு போட முடியாது. என்ன பண்ற? அதே கதையாக இங்க. லாரி கிடைக்குமா? லாரிக்கு பெட்ரோல் யார் போடுவா? டீசல் யார் போடுவா? ஆமென். கேட்கிறவன் எல்லாத்தையும் கேட்பான். யாவுக்கு என்ன சித்தம், எனக்கு கிடைக்கிறதுல என்ன சித்தம், இதை முதல்ல கேட்டு பாரு. ஆமென். அவருக்கு சித்தமானதை நீ கேட்டா உடனே கிடைக்கும். அவருடைய பிள்ளையா இருந்து கேளு, சும்மா கேட்டுறாத. எங்க அப்பாட்ட கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். அவர் அப்படிதான் சொன்னாரு. என் நாமத்தினாலே எவன் கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்வான். கேளுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி நான் உங்களுக்கு செய்வேன் சொன்னார். உனக்கு செய்யலைன்னா உன் தப்பு, அவர் தப்பு கிடையாது. நீ அவருடைய நாமத்தில் உண்மையா இருந்து கேட்டுப்பார், உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சும்மா ஒன்னை என்னை பார்க்கிற மாதிரி அவரை பார்க்க கூடாது. அவர் பரிசுத்தர். பரிசுத்த தேவனை எப்படி பார்க்கணும்? பரிசுத்தமா போய் பார்க்கணும். நம்ம பரிசுத்தமா பார்க்க மாட்டோம். இந்த பல்லு தேய்க்காம இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் மைய சர்வ வல்லமை யாவாயா. இங்க ஊத்த நாத்தம். இந்த ஊத்த நாத்தத்தை வச்சாங்க அவரை துதிக்க போற. அவர் உனக்கு தருவாரா? தூக்க கலக்கம், கண்ணா அப்படி இருக்கும், மயங்கி கீழே விழுந்துருவா மாதிரி இருப்பான். அப்பதான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள யாவாய சமேஷியாவே உனக்கு ஸ்தோத்திரம். செத்தவங்க வெத்தில கொடுக்கிற மாதிரி எப்படி உன் ஜெபத்தை கேட்பாரு எங்கப்பா? இல்ல. அப்ப நீ மாறணும். உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் நீ மாறணும். எங்க அப்பா நல்லா தான் இருக்கிறார், அவர் மாற தேவையில்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ என்கின்ற கேள்வி அவர் எழுப்பியுள்ளார். அவர் சொன்னா செய்வார். ஆனா நீ கேட்கறது தகுதி உள்ளவனா கேட்கிறியா? அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? நம்ம மாறணும். நான் எங்க அப்பனை நம்புறேன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்புறேன். அவரை நம்புற ஒருவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். அல்லேலூயா. பிலிப்பியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யாவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நல்ல கேங்க. இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. யாவுக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்றேன். ஆனா நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம்ல. தேவை வந்த ஐயோ டென்ஷன் எப்படி வரும் தெரியுமா? தேவைக்காகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே தவிர யாவாகிய யாசுவமேசியாவுடைய பிள்ளையாக வாழ்ற தகுதி நமக்கு வரல. பிள்ளையாய் வாழ்ந்தால் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் இதை மாற்ற என் தேவனால் முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. அது பிசாசா இருக்கட்டு, அது பண பிரச்சனையா இருக்கட்டு, அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை மாற்றி நீ சந்தோஷத்தினுடைய ஊடாய் கடந்து போவாய். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உபத்திரவம் வருவது நல்லதுன்னு நினைங்க. உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவம் வந்த உடனே நீ என்ன செய்யற? யாவுடைய சமூகத்தை விட்டு வெளியே போற. அங்கதான் உனக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. இதை நல்லதுன்னு நினைக்க முடியுமா? அதுக்காக போராடி ஜெயத்தின் மேல் ஜெயத்தை சுதந்திரமாக்கி கொள்ள முடியுமா? அதைத்தான் யா உன்னிடத்தில் கேட்கிற காரியம். நீ அதுக்குள்ள போக மாட்டேங்கிற. இப்ப சொல்றார், யாவிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கிற நீ
உன் வழிகளை யாவுக்கு ஒப்புவிக்கணும். யாவுடைய சமூகத்தில் எதையும் மறைக்காத. நம்ம வேலையே இதுதான். நம்மளை பற்றி மறைச்சிருவோம், நம்ம பிள்ளைகளை பற்றி மறைச்சிருவோம், நம்ம புருஷனை பற்றி மறைச்சிருவோம், நம்ம பொண்டாட்டியை பற்றி மறைச்சிருவோம். அவருக்கு ஒன்றுமே தெரியாதா? ஏங்க, உனக்கு நடக்கிறது அத்தனையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னிட்ட என்ன எழுதி இருக்கிறாரோ அந்த எழுத்தை நீ என்னைக்கு மிஸ்யூஸ் பண்றையோ அன்னைக்கே உனக்கு ஆசீர்வாதத்தில் கல் வச்சிருவாரு. இதான் உண்மை. ஐயோ, கடவுள் தந்த பாரத்தை எப்படி நான் சுமக்கிறது? ஆனபடினால கடவுளுடைய சமூகத்தை விட்டு நான் என்ன செய்ய போறேன்? இந்த பாரத்தை மாற்றி வைக்க போறேன். உனக்கு யாவுடைய ராஜ்யம் உனக்கு என்ன பாடுபட்டாலும் கிடைக்காது, கிடைக்காது. அதனாலதான் சொல்றாரு ஆதியாகமத்துடைய புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார். பாத்தீங்களா? மாம்சமான யாவரும் தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொள்கிற அனுபவம் அது நம்மகிட்ட இருக்கு. யார் நமக்கு என்ன செய்யலைன்னா, கெட்டு போறதற்கான வழியை அவர் நமக்கு தரமாட்டார். உபத்திரவம் வந்தது நாம் அதிலிருந்து தப்பி வர்றதுக்கு, கெட்டு போறதுக்கு இல்லை. ஆனா நாமளே கெட்டு போவோம். அல்லேலூயா. எப்படி இந்த கெட்டு போற காரணம் எப்படி அப்படின்னா, ஆதியாகமத்துடைய புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது யா, என் ஆவி என்னென்றைக்கும் மனுஷோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்கள் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை கூடுகிறது. கொஞ்சம் பொறுமை. தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததென்றும் யா கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக யா மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இப்ப தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளோடு ஐக்கியம், இதனால் பிறக்கிறது ராட்சசர்கள். கொஞ்சம் யோசிங்க. 2வது வசனத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். திருமணமாக இல்லையா, தெரிந்து கொண்டார்களாம். இந்த தெரிந்து கொண்ட விதத்தில் ராட்சசர்கள் பிறந்தார்களாம். இது யாவுடைய சமூகத்தில் பாவமாய் அக்கிரமமாய் இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா வழியை கெடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்மவும் இதுதான். யா ஒன்ன சொல்லுவார், நாம இன்னொன்னு செஞ்சிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு யாசுவா ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஸ்திரீகளை பார்த்து சொல்றாரு, தலைமுடி வெட்டிராத. நம்ம என்ன பண்ணுவோம்? அழகுக்காக தலைமுடி வெட்டும். இப்ப தேவன் நமக்கு பொல்லாப்பை அனுப்புவார். ஐயோ, நான் கடவுளை ஆராதிச்சுட்டு இருக்கிறேன், கடவுள் எனக்கு இப்படி பொல்லாப்பை தந்துட்டார். நீ செஞ்சதுக்கு பலன். ஆமீன். யோசிங்க. எங்க ஒரு தப்பு நடக்குதோ அந்த தப்புக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும். நாம அந்த தப்பை செய்யல அப்படின்னா தேவன் நம்மை தண்டனைக்கு உட்படுத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.